முதலாவது நான் சொன்ன சப்டைட்டில் ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட். ஆத்ம தேவையை திருப்திப்படுத்த இயேசுவின் அருளுதல்னு சொன்னோம். இந்த 26 வசனங்களில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இதில் முதல் 6 வசனங்கள் இன்ட்ரோடக்ஷன் டு த என்கவுண்டர், அதாவது சந்திப்பின் அறிமுகம். 6 வசனங்களை நம்ம பார்க்குறப்போ ஒரு வார்த்தை கூட இயேசுவானவரோ இந்த சமாரியா பெண்ணா பேசுறதா இல்லை. யோவான் எதுக்கு எழுதினார்னா இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. அதாவது இயேசுவானவர் எதற்காக யூதேயா இந்த தேசத்தை விட்டு திரும்பி கலிலேயாவுக்கு போகிறார், எதற்காக சமாரியா வழியா போகிறார், அங்க யாரை எந்த இடத்துல மீட் பண்ண போறார், எந்த டைம்ல மீட் பண்ண போறார், இது எல்லாத்தையும் சொல்றாரு இந்த 6 வசனங்கள்ல. 7வது வசனங்களையும் 8வது வசனங்களையும் தான் இயேசுவானவர் இந்த சமாரியா பெண்ணிடம் பேசுகிறார். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், இனிஷியேஷன் டு த கான்வர்சேஷன், உரையாடலின் துவக்கம்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ அந்த 8 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு 9வது வசனத்தில் தான் நம்ம இன்னைக்கு மெயினாக கவனம் செலுத்த போகிறோம். ஸோ இப்போ நான் வாசிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கே அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சைகார். 6வது வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டலாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இந்த வசனங்களை தான் நம்ம இவ்வளோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9வது வசனம். அதற்கான அந்த வசனத்துக்கான தலைப்பு என்னன்னா, அந்த கட்டளையினால் அதிர்ச்சி. ஸ்டன்ட் பை த கமாண்ட். இந்த அம்மாவை நோக்கி இயேசுவானவர் தயவு செஞ்சு தண்ணி கொடுன்னு கேட்கல, ரிக்வெஸ்ட் இல்லை, இது இம்பரேட்டிவ் மூட்னு லாஸ்ட் டைம் சொன்னேன். அதாவது ஒரு கமாண்ட், தாகத்துக்கு தா, தண்ணீர் குடுன்னு சொல்லி he was commanding. இப்போ இந்த அம்மா அதை கேட்டு ஒரு அதிர்ச்சி அந்த அம்மாக்கு. அந்த அதிர்ச்சி என்னன்றது 9வது வசனத்துல பாருங்க. யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். The Samaritan woman said to Jesus, how is it that you, a Jew, ask for a drink from me, a woman of Samaria? For Jews have no dealings with Samaritans. இந்த அம்மாட்ட நல்லா கவனிங்க. இந்த அம்மாட்ட இயேசுவானவர் என்ன கேட்டார்? தண்ணீர் குடுக்க கேட்டார். அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? 12 மணி, வெயில் ஜாஸ்தி, அவரை பார்க்கறதுக்கும் டயர்டா இருக்குது, இவ்வளவு தூரம் களைப்பா இருக்கிறார், இளைப்படைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன பண்ணிருக்கணும்? ஓகே, தண்ணி தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குடத்துல இருக்க தண்ணீரை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆனா இன்ஸ்டெட் பாருங்க, இந்த அம்மா தண்ணீர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அம்மா அவர் கேட்டதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா, எப்படி திரும்பி அவரிடத்துல அறிவிக்கிறா? ஒரு கேள்வியுடன். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு கேள்வியால் அவள் பதில் அளிக்கிறாள். இப்போ 8வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம், யோவான் ஒரு விளக்க குறிப்பாக சில காரியங்களை சொன்னார் 8வது வசனத்துல. இப்போ அதே மாதிரி இங்க 9வது வசனத்திலையும் ஒரு விளக்க குறிப்பு. அந்த விளக்க குறிப்பு இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல இருக்கும். அது என்னன்னா கமெண்ட். அந்த கமெண்ட் எதை பத்தினா, இந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்தை வாசிக்கிறவர்கள், கேட்பவர்கள், நம்மள மாதிரியான மக்கள்,
புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரியணும்? ஏன் இந்த அம்மா இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டது? தண்ணி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. எதற்காக இந்த பாயிண்ட் அது சொல்லுச்சு? அந்த அம்மா என்ன கேட்குது பாருங்க. நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்ப யோவான் அதை மட்டும் எழுதியிருந்தார்னா அதை வாசிக்கிறவங்க, இந்த 2000 வருஷங்களா வாசிக்கிற மக்களுக்கு தெரியாது ஏன் இந்த அம்மா அப்படி கேட்டாங்கன்னு. அதனால அவர் என்ன சொல்றார் யோவான் இங்க அந்த 9வது வசனத்துல, for Jews have no dealings with Samaritans, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள்னு சொல்றார். இப்போ நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி, எதற்காக அவங்க சம்பந்தம் கலக்கவில்லை? என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இருந்து இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறப்போ நிறைய நம்முடைய பாவங்களையே உணர்த்துகிற ஒரு பகுதியாக நம்ம பார்க்க போறோம். இப்போ இதை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, ஏன் why did Jews not have any dealings with Samaritans? ஏன் யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலக்கவில்லை? இதற்கு நம்ம தெரியணும்னா நம்ம ஹிஸ்டரியில போய் பார்க்கணும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள்னு. அப்பதான் நமக்கு புரியும். இந்த சம்பவம், இந்த சமாரிய பெண்ணுடனே இயேசுவானவர் பேசுகிறது கேட்டது சம்பவம் நடக்கிறதுக்கு 700 வருஷங்கள் முன்னாடி, 725 BC, 725 டு பி எக்ஸாக்ட் வருஷங்களுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடந்தது. அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பைபிள்ல 2 ராஜாக்கள், 2 கிங்ஸ் சாப்டர் 17, 2 கிங்ஸ் சாப்டர் 17, 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த அதிகாரங்கள் ஃபுல்லா வாசிக்கலாம். அது 17, 18, 19லாம். ஆனா இப்போதைக்கு நான் சில வசனங்களை நான் குறிப்பிட போகிறேன். அந்த வசனங்களை நீங்க உங்க பைபிள்ல பாருங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 2 கிங்ஸ் சாப்டர் 17. இப்போ முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எதற்காக நான் இந்த பேக்ரவுண்டை கொடுக்குறேன்னா, இங்கே யோவான் சொல்லுகிறார் யூதர்கள் சமாரியார்களுடனே சம்பந்தம் கலக்கவில்லைன்னு சொல்றார். ஏன் சொல்றார்? ஏன்னா இந்த சமாரிய பெண் கேட்கிறார், நீர் யூதனாய் இருக்க நீர் எப்படி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்க முடியும்னு சொல்லி கேட்டதுனால யோவான் அதுக்கு விளக்கமா குறிப்பாக சொல்றார். அந்த குறிப்பு எதற்காக யோவான் சொல்றார்ன்றத பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுதா? சோ இப்போ 2 ராஜாக்கள் 17 முதலாவது வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் ஏஹாஸ் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஒசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது எப்ப நடந்ததுன்னா 731 to 722 BC. அப்பதான் இந்த ஹொசியா அவன் ராஜாவாய் இருக்கிறான். எங்க? சமாரியா நாட்டில். இப்போ இந்த பகுதி எழுதுறப்போ இந்த இஸ்ரவேல் நாடு 2ஆக உடைந்து விட்டது. சாலமன் காலத்துக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஒரு பகுதி நார்த் பார்ட் தான் நம்ம இஸ்ரேல்னு சொல்றோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இது எழுதுற இந்த அதிகாரத்தப்போ. சவுத் யூதேயா, ஜூடான்னு சொல்லி சொல்றோம். ஜூடாவோட கேபிட்டல் ஜெருசலேம், இஸ்ரேலோட கேபிட்டல் சமாரியா. ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்துல இந்த ஹொஷேயா சமாரியாவிலே, அதான் கேபிட்டல், 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இந்த இஸ்ரவேலின் தேசத்துல. இப்ப அடுத்தது 12வது வசனம். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ரொம்ப he did what was evil in the sight of the Lord. பொல்லாப்பானதை செய்தான். ஆனா அந்த பொல்லாப்புன்றது கம்பேரிட்டிவ்லி என்ன போட்டிருக்கு பாருங்க 3வது வசனத்துல, அவர் 2வது வசனத்திலே, ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவன் பொல்லாங்கானவன், அவன் he was evil. ஆனா அவனுக்கு முன்னாடி இருந்தவங்களோட கம்பேர் பண்ண அந்த அளவுக்கு அவன் பாவம் செய்யவில்லை. அவன் அந்த மாதிரி பொல்லாங்கானவன் இல்லை, ஆனா பொல்லாங்கானவன். ஸோ அடுத்த வசனம் 3வது வசனம். அவனுக்கு விரோதமாக
அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனேசார் முதல் கிங். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இப்ப நம்ம படிக்கிறப்போ. இது அசீரியா ராஜாவாகிய சல்மனேசார். இங்கிலீஷ்ல சல்மனேசர் அப்படின்னு இருக்கும். இந்த சல்மனேசர் வந்தான். ஏன்னா அவன் பொல்லாப்பானவன். இந்த ஹொஷியா இவன் தான் ராஜா. யோசியான்றவன் ராஜா, இஸ்ரவேலின் நாட்டின் ராஜா. இந்த பிரிந்த நாட்டின் ராஜாவாக சமாரியாவில் இருக்கிறான், பொல்லாங்கானவன். அப்போ இந்த அசீரியா ராஜா யாரு? சல்மனேசர் வந்தான். அப்பொழுது ஒசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஸோ அவனிடத்துல போய் என்ன சொல்றான்? நீ ஏதோ என் நாட்டை எடுத்துக்காத, உனக்கு வேண்டியதை நான் தரேன்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே, இது 3 வசனங்கள்ல. இப்ப நமக்கு 2 கேரக்டர் இதுல தெரியும். ஒன்னு ஒசியா, இன்னொன்னு இந்த அசீரியா ராஜாவாகிய சல்மனேசா. ஓகே, இப்ப அடுத்தது 5-6 வசனங்களை பாருங்க. அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய், இப்ப என்ன ஆச்சு? அவன் இந்த இந்த ராஜா ஹொசியா இப்போ அவன் இடத்துலயே வந்து அவன் சொல்றான், முதல்ல நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு. ஆனா அவன் கொடுக்க மறுக்கிறான். அப்போ 5வது வசனத்துல பார்க்கிறோம், அசீரிய ராஜா தேசம் எங்கும் போய், எந்த தேசம்? இஸ்ரவேலின் தேசம். அவன் தானே கொடுக்குறேன்னு சொன்னா, கொடுக்கல. இப்போ இந்த அசீரிய ராஜா யாரு? சல்மனேசார். அவன் என்ன பண்றான்? போறான். இந்த அவன் போய் அடுத்தது என்ன பண்றான் பாருங்க. சமாரியாவை பிடித்து, அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை எத்தனை வருஷம்? 3 வருஷம் முற்றுகை போட்டான். 3 years. அதை சுத்தி வளைச்சிட்டான். இப்போ இந்த சல்மனேசர் என்ன பண்றான்? சுத்தி வளைச்சி இருக்கிறான் 3 வருஷமா. இப்போ சில காலங்கள் போய்விட்டது. ஓகே, 3 வருஷம் கழிச்சு இன்னொரு அசீரிய ராஜா வரான். இந்த 3 வருஷமும் வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டை சுத்தி வளைச்சு அவங்கள இந்த அசீரியர்கள் வந்து எப்படியாவது தங்களிடத்துல சேர்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. 3 வருஷம் ஆச்சு. இப்போ அடுத்த ராஜா வரான். அந்த ராஜாவுடைய பேர் பைபிள்ல இல்ல. அவன் பேர் சார்கான். அவன் என்ன பண்றான் பாருங்க. 6வது வசனத்துல, ஒசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா, இதான் சார்கான், அடுத்த ராஜா, சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரிலும் பட்டணத்தில் குடியேற்றினான். இப்ப அடுத்த ராஜாவும் வந்துட்டான். அடுத்த ராஜா வந்து என்ன பண்றான்? சமாரியாவை பிடிக்கிறான். இஸ்ரவேலை பிடித்து விட்டான். பிடித்து அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போனான். இங்கிலீஷ்ல பாருங்க, he carried the Israelites awayன்னு இருக்கு. ஸோ ஒரு ராஜா ஒரு நாட்டை பிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அங்க இருக்க மக்கள்லாம் ரிவோல்ட் பண்ணக்கூடாது அவனுக்கு எதிராக. அதனால என்ன பண்ணுவான்னா, அவங்கள மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் வச்சிடும். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இது 2வது சார்கான் 2ன்ற ராஜா. சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போனான். அடுத்தது 7வது வசனம் பாருங்க. 7-9. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? ரகசியமாக, இன் சீக்ரெட், ரகசியமாக செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி இந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க. இதுதான் இஸ்ரவேல் பண்ணது பெரிய பாவங்கள். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த verse 9, and the people of Israel did secretly against the Lord. தேவனுக்கு தெரியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார்.
எல்லாவற்றையும் பார்க்கிறார், இருதயத்தையும் அறிகிறார். அப்படி இருந்தும் தேவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க? மற்ற விக்கிரகங்களையும் வழிபடுகிறார்கள். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 13ல இருந்து 14 பாருங்க. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளையும் கொண்டு உங்கள் சொல்லி அனுப்பினது மாதமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேல் யூதாவுக்கு திடசாட்சியா எச்சரித்து கொண்டிருந்தும், அதாவது ப்ராஃபிட்ஸ் அனுப்புறார் கடவுள். நீங்க இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீங்க இப்படி பாவத்தை செய்யக்கூடாது, எனக்கு எதிரான இந்த மாதிரி அக்கிரமங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள், ப்ராஃபிட், சியர்ஸ் இதெல்லாம் அனுப்பினதும், அப்படி அனுப்பிச்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க 14ல, அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள ஸ்டபர்னஸ், தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கேட்க மாட்டோம். இந்த தீர்க்க தரிசிகளை போய் நாங்கள் அடிப்போம், உதைப்போம், அவங்கள கொல்லுவோம் ஒழிய அவங்க சொல்ற காரியங்களை கேட்க மாட்டோம். எப்படி அவங்க பிதாக்கள் இந்த இஸ்ரவேல் மக்களின் பிதாக்கள் எப்படி தேவனுக்கு எதிராக அந்த கடின கழுத்துள்ளவர்களா இருந்தார்களோ, how they were stubborn, stiff necked, அதே மாதிரி நாங்களும் கேட்க மாட்டோம், பண்ணிய மாட்டோம். கர்த்தர் இடத்துல நாங்க விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 23வது வசனம் போங்க, 23, 24. அப்புறம் என்ன நடந்தது? கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். கடவுள் சொல்றார், நான் உங்களை இந்த நாட்டில இருந்தே அடிச்சு துரத்த போறேன்னு. கேட்கல, தேவனுக்கு பயப்படல. பாருங்க, இதுதான் ரிபெலியஸ்னஸ். எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் கடவுளுடைய வார்த்தைப்படி நடக்க மாட்டேன். நீ சொல்றத சொல்லிக்கோ, நான் உன்னை இக்னோர் பண்ணுவேன், கடவுளோட வார்த்தையை இக்னோர் பண்ணுவேன், கடவுளையே இக்னோர் பண்றேன். அப்போ 23வது வசனம் தொடர்ந்து பாருங்க. So Israel was exiled from their own land to Assyria until this day. இதை எழுதுற வரையும், இதை எழுதுற வசனங்கள் எழுதுற வரையும் it was exiled. பாருங்க, இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஸோ என்ன நடந்தது? ஸோ இந்த ஹோஷியா ராஜா இருந்தான், அவன் பொல்லாப்பானது செஞ்சான். அப்போ சால்மனேசான்ற இந்த அசிரிய ராஜா வரார், அவனிடத்துல முற்றுகை போடுகிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு அடுத்த அசிரிய ராஜா வரான், சார்கோன்ன்றவன். அவனும் இந்த இஸ்ரவேல் மக்கள் இடத்துல அவர்களை இந்த சமாரியாவை அவன் முற்றுகை போட்டு அவன் பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகு இங்க நம்ம பார்க்குறோம், அவன் இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த இஸ்ரவேல் நாட்டு சமாரியாவிலிருந்து கொண்டு போகிறான். எங்க போறான்? அசிரியா நாட்டுக்கு இஸ்ரவேல் மக்களை கொண்டு போயிட்டான். இஸ்ரவேல் மக்கள் இங்க அவங்க நிலத்திலேயே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, விட்டு வச்சாங்க, மீதி எல்லாரும் போயிட்டாங்க. அதை அங்கே நம்ம பார்க்குறோம் இந்த 23வது வசனத்துல. இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தின் நின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஏன்? ஏன்னா தேவனுடைய பேச்சை அவங்க கேட்கல, தேவனுக்கு பயந்து அவரை மட்டும் வழிபடல. 24வது வசனம் பாருங்க. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர் வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இது புரியுதா இப்போ என்ன நடந்ததுன்னு? இங்கே இஸ்ரவேல் மக்கள் மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாத்தையும் கொண்டு போய் அசிரியா நாட்டில் வச்சிட்டான். பெரிய ஊர் அது, இந்த கிங்டம். அங்கே போய் எல்லாரையும் செட்டில் பண்ணுறான் எல்லா இடத்துலையும். இப்போ இஸ்ரவேல் நாட்டில் யாரை கொண்டு வரான்?
இந்த மற்ற மக்களை யார் யாரு எங்க இருந்து கொண்டு வரான் பாருங்க. பாபிலோனிலும், அடுத்தது கூத்தான்ற ஊரு, ஆவான்ற ஊரு, ஹேமத்ன்ற ஊரு, அப்புறம் இந்த கடைசியாக செஃபர்வைம். இந்த மற்ற இடத்துல இருந்து மக்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் நாட்டில் வந்து செட்டில் பண்றான். புரிஞ்சுதா இது வரையும்? இதுதான் நடக்கிறது. ஏன் அவங்க எல்லாரும் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். இது தேவனுடைய பனிஷ்மெண்ட். இப்ப 29வது வசனத்துக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. 29 அதே 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 17 29. ஆனாலும் அந்த அந்த நாட்டவர், ஜாதின்ற வார்த்தை தமிழ்ல இருக்குது, நாட்டவர்கள் தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியார் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். இப்போ இந்த மனுஷர்கள் மற்ற நாட்டுல இருந்து மட்டும் வரல, அசீரியா கொண்டு வந்து இவங்களை வைக்கல. அவங்க வர்றப்ப தங்கள் தங்கள் அந்த கடவுளையும் கொண்டு வராங்க, விக்கிரகங்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இஸ்ரவேல் நாட்டில் எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து மற்ற தேவர்களை எப்படி எந்த இடத்துல வந்து வணங்கினார்களோ அந்த இடத்துல தங்களுடைய கடவுளை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த விக்கிரகங்களை. பாருங்க கரப்ஷன். இப்ப அடுத்தது என்ன நடந்தது 32 33 பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். They also feared the Lord and appointed from among themselves all sorts of people as priests of the high places who sacrificed for them in the shrines of the high places. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தங்கள் தேவர்களையும் சேவித்து வந்தார்கள். இன்னைக்கு கூட நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், ஒரு ஹிந்துவோ இல்லை மற்ற கிறிஸ்டியன்ஸோ பார்த்தீங்கன்னா இயேசுவானவர்னு சொல்கிற ஒரு மனுஷனுடைய சிலையோ ஒரு கிராஸையோ வச்சுருப்பாங்க. ஆனால் அது பக்கத்தில் பார்த்தா மற்ற விக்கிரகங்களையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு வந்த இந்த அசிரியம் இந்த ராஜா கொண்டு வந்தான், பாபிலோன் மற்ற இடத்துல இருந்து கொண்டு வந்த மக்கள் தங்களுடைய தேவர்களை கொண்டு வந்து இங்கே இஸ்ரவேலர் எப்படி வந்து முன்னாக அசிரியா வர்றதுக்கு முன்னாக எப்படி மற்ற ஒரு இடத்துல வச்சு மற்ற தேவனை வழிபடுத்தார்களோ அந்த இடத்துல கொண்டு தங்கள் கடவுளை வச்சு தேவனையும் வழிபடுறாங்க, தங்களுடைய கடவுளையும் வழிபடுறாங்க. இது இந்த மக்கள் மட்டும் செஞ்சதில்லை, இன்னொரு நாட்டிலேருந்து வந்த மக்கள் மட்டும். அங்கே இருந்த சில இஸ்ரவேலர் யாரெல்லாம் விட்டு வச்சாங்களோ, யாரை விட்டு வைப்பாங்கன்னா ரொம்ப புவர் பீப்புள், மற்றவங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க மற்ற இனங்களுக்கு. இந்த புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, நம்ம கூட சொல்கிறோம் அந்த ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, விவசாயிகள். ஏன்னா அந்த அந்த இடத்துல ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க சில காரியங்கள் தெரியணும். அதனால இந்த புவரஸ்ட் ஆஃப் த புவர் சில பீப்புளை விட்டு வச்சாங்க. இவங்களும் சேர்ந்து இந்த தேவனை வர்ஷிப் பண்ணாங்க. யார? கர்த்தராகிய தேவனையும் வழிபட்டார்கள், மற்ற தேவர்களையும் வழிபட்டார்கள். அடுத்த வசனம் 41வது வசனம் பாருங்க. அப்படியே அந்த நாட்டவர்கள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அது மட்டும் இல்லாம அடுத்தது பாருங்க, அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடி இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். எப்படி பேரண்ட்ஸோ அப்படிதான் பிள்ளைங்க. இந்த மக்கள் காம்ப்ரமைஸ்ட். எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்து அங்கு வாழ்ந்த மக்கள் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அவர்களை எச்சரித்தார், அவங்க கேட்கவே இல்லை. கேட்காதனால அசிரியா நாட்டின் ராஜாவை அனுப்பி அசிரியா நாட்டில் போய் இவங்களை இஸ்ரவேல் நாட்டிலேருந்து எடுத்துட்டு போய் எல்லாரையும் மற்ற நாட்டுக்கு அனுப்பிச்சார். அங்க கொஞ்சம் இஸ்ரவேலர் இருந்தவர்கள் இந்த மற்ற நாட்டிலேருந்து வந்த மக்களுடன் சேர்ந்து மற்ற விக்கிரகங்களையும் வணங்கினார்கள், தேவனையும் வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கள் பிள்ளைகள்
தாய் செஞ்ச காரியங்கள் அதை பார்த்தாங்க. அதை பார்த்து எப்படி தங்கள் பெற்றோர்கள் எப்படி வழிபட்டார்களோ ரெண்டும் வச்சுக்கிட்டாங்க. தேவனையும் வழிபட்டாங்க, கர்த்தராகிய தேவனையும், விக்கிரகங்களையும் வணங்கினார்கள். இதுதான் இங்கே பார்க்குற இந்த கமெண்ட்.